வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் மாம்ஸ் கிச்சனுக்கு என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா, லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது என்னென்னு பார்க்குறீங்களா? இது பாதுஷா இனிப்பு தான். நம்ம மைதா மாவில் தான் செய்யணும், வேறு வழி இல்லை. இந்த இனிப்பு பிடிக்கிறவோ செஞ்சு சாப்பிடுங்கம்மா. இந்த வருஷம் தீபாவளிக்கு என் கையிலே நிற்க மாட்டேங்குது, ரொம்ப சுட சுட இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி சுட சுட சாஃப்டான பாதுஷா செய்யணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் அருமையான பாதுஷா செய்யலாம். இது செய்ய கரெக்டான டைமின்னு பார்த்தா வெறும் 30 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம் நம்ம பார்ப்போம். பட்ரு 4 ஸ்பூனு, 50 கிராம் பட்டருமா, சீனி, மாவு, கொஞ்சம் உப்பு, சோடா, பேக்கிங் சோடா, தண்ணி, அப்புறம் ஐஸ் தண்ணி கொஞ்சம், தயிர், இவ்வளோதாம்மா ஜாமான். அப்புறம் எண்ணெய். பாவு காய்ச்சறதுக்கு தண்ணி வேணும். இப்போ இது நம்ம பாவு காய்ச்சுவோம். நீங்கள் 200 கிராம் மாவு எடுத்தீங்கண்டாமா ஒரு 150 கிராம் சீனி போடுங்கம்மா. ஏண்டா இல்லைன்னா கொஞ்சம் பாவு வர தங்கும். அப்புறம் அதை என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியாது சின்ன பிள்ளைகளுக்கு. அதனால் கரெக்டாக 150 கிராம் மாவு எடுத்துக்கிறோங்க. எடுத்துக்கிட்டு சீனி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றுங்கம்மா. அப்புறம் மாவை போடுங்க. பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூனு, ஒரு பிஞ்சு உப்புமா போட்டு நல்லா புட்டு மாவு மாதிரி பிரட்டிக்கிறங்க. அப்புறம் 2 ஸ்பூன் தயிர். நான் எப்போவுமே தயிர் போடுத்தாமல் செய்வேன். நீங்கள் தயிரை விரும்பலைன்னா 1 ஸ்பூனு பேக்கிங் சோடா போடுங்க. 2 ஸ்பூன் பால் போடுங்கம்மா. அதையும் போட்டு உதிரியாக செஞ்சுட்டு இந்த பட்டரை நான் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வெண்ணெயை டால்டாவா எதாக இருந்தாலும் சூடு பண்ணி வச்சுக்கிறேங்க. நான் நெய் போட்டு செஞ்சதில்லம்மா, எனக்கு அது தெரியாது. நான் பட்டர் போட்டுருவேன், பிளாந்தா, இது ரெண்டும் போடுறது. புட்டு மாவு மாதிரி உதிரியாக வந்துடணுமா. நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே அந்த பட்டர் நம்மளுக்கு படணும். அப்புறம் கொஞ்சோண்டு ஐஸ் தண்ணியை தொளிச்சு பிணைங்க. நம்ம கறிப்பாப்புலாம் எப்படி பிணைவோம்? ஐஸ் தண்ணியை வச்சு தானே பிணைவோம், பட்டர் போட்டு தான் செய்வோம். அதே மாதிரி தான் கறிப்பாப்பு மாவே தான் இது, வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா கறிப்பாப்புக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் அழுத்தி பிணைவோம். இதுக்கு நம்ம ரொம்ப அழுத்தி பிணையக்கூடாது, லைட்டாக பிணைஞ்சாலே போதும். நம்ம கையிலலாம் அறவே ஒட்டாதுமா. அப்புறம் சின்ன உருண்டையாக போட்டுக்கிறோங்க. மைதா கையில் உருட்டி செய்கிறதுக்குமா. உங்களுக்கு விரிசல் வேணான்னு நினச்சிங்கன்னா இயற்கையாக பாதுஷா லேசாக விரியத்தான் செய்யும், நம்ம தண்ணி குறவாக போடுறதுனால. அதுவும் வேணான்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஐஸ் தண்ணியை தொட்டுக்கிறோங்க. கையில் தொட்டுக்கிட்டு இப்படியே பிடிச்சி இப்படி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு விரிசல் இல்லாத பாதுஷா வரும்மா. ஏன்னா அது பொரிஞ்சு அப்படி பொங்கும்போதே லைட்டாக விரியத்தான் செய்யும். அப்போ தான் அது நல்லா ஒரு பதமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி பற்றிலாம் விரிசல் இல்லை. இந்த மாதிரி உருட்டிக்கிறங்க. தண்ணியை லைட்டாக தொடச்சி தொட்டு உருட்டிக்கிறங்கம்மா. இது சின்ன பிள்ளைகளோட செய்யலாமா. நம்ம ஊரில் இருந்தால் போய் கடையில் வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வெளியூரில் இருக்கிறனால நம்ம தான் எல்லாமே செஞ்சு சாப்பிட்ணும், வேறு வழி இல்லை. நம்மளுக்கு பிடிச்ச டிஷ்ஷை நம்ம செஞ்சு பார்த்து சாப்பிட வேண்டியதாம்மா. இப்படி அழுத்தணும், இப்படி உருட்டணும். இப்போ காட்டுறேன் பாருங்கம்மா, மறுபடியும் இன்னொரு தடவை காட்டுவேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி வச்சிடணும். இந்த பாருங்கள், மாவை கையில் லேசாக போட்டுக்கிறோங்கம்மா. போட்டுக்கிட்டு மைதா மாவை இப்படி அழுத்தணும் உருட்டணும். இப்படியே உருட்டி பாருங்கள், ஒரு 3-4 தடவை அந்த மாதிரி செய்யுங்கம்மா. அதோட பெருவரில் வச்சு ஒரு குழி போட்டு அப்படியே வச்சுருங்க, அவ்வளோதாம்மா. அப்புறம் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரித்து அள்ளிட்டு பாவு அதுக்கெலாம் ரெடி ஆயிரும். எல்லாத்தையும் பாவில் போட்டு அள்ளிடுங்க, அவ்வளோதாம்மா. இதாம்மா பாதுஷா. நம்ம ஊற வைக்க வேண்டியதில்லை, எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இந்த அடுப்பு பதம் மட்டும்தான் நமக்கு ரொம்ப முக்கியம். போடும்போது அடுப்பு அறவே குறைச்சிருங்க, அடைச்சிட்டாலும் நல்லது தான். நம்ம எண்ணெய் எவ்வளோ ஊற்றுறோமோ, நம்ம கடாய் எவ்வளோ அகலமாக இருக்கோ அதுக்கு தக்கனதை நம்ம பலகாரத்தை போடணுமா. நம்ம ஓவராக போட்டோம்னா நம்மளுக்கு சரியாக வேகாது, பார்த்துக்கறங்க. பாவு இன்னும் ரெடியாக இல்லாமல் நான் 1.5 கம்பி பதம் வச்சேம்மா. உங்களுக்கு 1 கம்பி பதம் போதுன்னா நீங்கள் வச்சுருங்க. எனக்கு அந்த பிசுன்னு இருக்கிறது எனக்கு பிடிக்காதும்மா. கொஞ்சம் அதில் அப்படியே கோட்டிங் நல்லா இருக்கணும். அதனால் நான் 1.5 கம்பி பதம் வைக்கிறேம்மா. நான் எப்படி செய்வேனோ அதே மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். ஒருத்தர் ஒரு மாதிரி செய்வீங்க. நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி உங்களுக்கு காட்டுறேம்மா. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
அடுப்பு வந்து மீடியம் இதில் வச்சுருங்கம்மா. ரொம்ப ஏற்றியும் வைக்காதே, ரொம்ப குறைச்சும் வைக்காதே. அந்த இவ்வளவு இருக்குது, நம்ம அதையும் போட்டு நம்ம அள்ளணும். இப்படி விரலை வச்சு இப்படி அமுக்கி விட்டுக்குறோங்க. போடையில் விரலை வச்சு இப்படி அமுக்கி விட்டு போடுங்கம்மா. இது நல்லா பொங்கும். ஏன்னா நம்ம வந்து பட்டர் தான் போட்டு பிணைஞ்சிருக்கிறோம். இதை நான் அதை அள்ளியாச்சு. இதை இப்படி அமுக்கி விட்டு போடுங்க. அதுக்கெலாம் இங்கே பாவு ரெடி ஆயிடுச்சு. நான் பாவை அடைச்சி வச்சுட்டேம்மா. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து புழு புழுண்டு பாவு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக எலுமிச்சங்காய் ஊற்றுங்கம்மா. அதில் வந்து ரோஸ் எசன் இருந்தால் ஒரு சொட்டு போடுங்க. நான் மறுபடியும் சூடு பண்ணுறேம்மா. ஏன்னா எனக்கு ஆறி போச்சு பாவு. சூடு பண்ணி நான் அதில் போடுறேன். அடுப்பை அடைச்சிட்டேம்மா. நான் எல்லாம் இருந்து போட்டேன்னா ஒரேடியாக அள்ளி இருக்கலாம். எனக்கு அன்னிட்டு வெந்து அப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சு ஒரு 5 நிமிஷம் சென்று அப்புறம் பாவுக்குள்ளே போடுங்கம்மா. சுட சுட போடாதையே. அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் பாவுக்குள்ளே இருக்கட்டும், அப்புறம் எடுத்துருங்க. இந்த பாவு கெட்டியாக போனால் நீங்கள் பயப்படாதீங்கம்மா. ஒரு 2 ஸ்பூனு சுடுதண்ணியை ஊற்றி மறுபடியும் லைட்டாக அடுப்பை ஏற்றுங்க. மறுபடியும் நம்மளுக்கு வந்து நல்லா தண்ணியாக வந்துடும். மறுபடியும் இருக்கிற பலகாரத்தை போட்டு அள்ளிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க, பதறாதீங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா. அவ்வளோதாம்மா. இதை நீங்களும் இந்த வருஷம் தீபாவளிக்கு செய்யுங்க, இந்த வருஷம் கிறிஸ்மஸு செய்யுங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. ஓகேம்மா, மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ.